தாஜுதீனின் கொலை ஷிரந்தியை நோக்கி திரும்புகிறது என்பதாக கேள்விக்குறியோடு அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. ரகர் வீரர் தாஜுதீன் கொலையுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் பெயரும் தொடர்படுவதாக கூறப்படுகின்றது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஹல்பத்ரே பத்மே, பெகவ் சமன் உள்ளிட்ட தம்பரி லஹிரு, கமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்கு ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குழுவுடன் சிறிது காலம் நெருக்கமாக பணியாற்றிய அருண விதானகமகே அல்லது மீகசரே கஜ்ஜா பின்னர் அவரிடமிருந்து பிரிந்து பல்வேறு குற்றங்கள் குறித்து உண்மைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். அவர் பிப்ரவரி 12 கொலை செய்யப்பட்டவர். எனவே தற்போது காவலில் உள்ள சம்பத் மணம்பேரி மீகசேகர கஜ்ஜாவின் கொலைக்கு தேவையான துப்பாக்கியை வழங்கியதாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதற்கிடையில் வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பாக மீகசாரே கஜ்ஜாவின் மனைவி குற்றப்புலனாய்வு துறைக்கு அளித்த வாக்குமூலத்தில் ஒரு புதிய துப்பு இப்போது வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாஜுதீனை கொலை செய்த நாளில் அவரை பின்தொடர்ந்த குழுவில் மிகசாரே கஜ்ஜாவும் இருந்ததாக சிசிடிவி காட்சிகளிலிருந்து அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். மே மாதம் 17, 2012 அன்று வசீம் தாஜுதீன் கொலை மற்றும் அதனைத் தொடர்ந்து சாட்சியங்கள் நசுக்கப்பட்டது குறித்து கடந்த காலங்களில் பல தகவல்கள் வந்திருக்கின்றன. செப்டம்பர் 20, 2018 அன்று சிறிலிய சவியா அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA 0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட டிஃபெண்டர் வாகனம் வசீம் தாஜுதீனை கடத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் அறிக்கை அளித்திருக்கிறது. எனவே தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச பயன்படுத்ததாக கூறப்படுகின்ற டிஃபெண்டர் ரக வாகனத்தில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்களும் மீகசாரே கஜ்ஜாவின் விதவையின் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த டிஃபெண்டர் வாகனத்தினுடைய இலக்கத்தகடு இந்த சிறிலிய சபையினுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான வாகனத்தினுடைய இலக்கத்தகடு. எனவே அப்போது இருக்க அந்த விடயத்தில் இவருடைய தொடர்பு குறித்தான விவகாரங்களும் இப்போது மிக பெரும் ஒரு விசாரணைக்குரிய விடயமாக மாறி இருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம்.